இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல, 3000 வருஷமா இருக்கு. தேனை தண்ணீரில் கலந்து குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் பல நெடுங்காலமா உள்ளது. தினசரி எடுத்துக்கொள்ளலாம். தேனை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எப்பெல்லாம் இனிப்பு ஆசைப்படுதுங்களோ அப்ப நாக்குல தடவி விடலாம். ஒரு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சின்ன பிள்ளைல சாப்பிட்டா தப்பு இல்ல. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தேன் வேண்டாம். சர்க்கரை வியாதி நல்ல கட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் எப்போது குறைவாக எடுத்துக்கிட்டா பெருசா தீங்கு வராது. ஆனா சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு முன்னாடி தேனை நம்ம ஏன்னா சர்க்கரையும் ஒரு தேனும் ஒரு கூட்டு சர்க்கரை. அது உள்ள போய் குளுக்கோஸ் லோட கூட்டத்தான் செய்யும். அதனால அவங்க தவிர்க்கலாம். மற்ற எல்லோரும் தேனை மிகப்பெரிய அளவுல எடுத்துக்கொள்ளலாம். தேன் வெறுமன இனிப்பு மட்டும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய நொதிகள், அதுல இருக்கக்கூடிய மகரந்த கூறுகள், அதுல இருக்கக்கூடிய பல்வேறு கனிமங்கள் பத்தி உலகத்துல ஏகப்பட்ட ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஒரு சாதாரண ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டில இருந்து ஆரம்பிச்சு கேன்சருக்கான இம்யூனிட்டி வரைக்கும் தேன்ல பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக